உரிமை தொகை 3000 ரூபாய், கோடை கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் என மகளிருக்கு 5000 ரூபாயை வரவு வைத்த திமுக அரசின் திடீர் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 5000 ரூபாய் கொடுத்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு டியூஷன் டீச்சர். என்னோட வருமானம் அப்படிங்கிறது இந்த ஏப்ரலோட நின்றும். அடுத்து மார்ச் மே எப்படி நான் நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர் அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இது இப்ப கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை இந்த எலெக்ஷனுக்காக இப்படி கொடுக்குறாங்களோ என்னமோ. சேர்த்து போன வாட்டில இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேக்கெல்லாம் பணம் கொடுக்கல 2000 ரூபாய். இந்த வாட்டி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறது எல்லாருக்குமே டவுட்டு தான். இது நல்லாவே தெரியுது, அவங்க எலெக்ஷன் வருது, அதனால மக்கள் இப்படி கொடுத்தோம்னா நல்லா நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னுட்டு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த வருஷத்துக்கான அவங்க இப்பவே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்போ ஜெயிச்சோன்னா 2000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ அவங்க நம்ம பணத்தை கொடுத்து எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1000 ரூபாய் பணத்துக்கு தடவை அப்ளை பண்ணியிருந்தோம் சார். அப்போ வரல பணம். 1000 ரூபாய் பணம் வரல. கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மறுபடியும் 2வது நட அப்ளை பண்ணியிருந்தப்பதான் வந்தது 1000 ரூபாய். அப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு போய் பார்க்குறேன், அக்கௌண்ட்ல பார்த்தா 5000 ஏறி இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரு அதிர்ச்சியா இருந்தது. என்னன்னு கேட்குறேன், 3000 ரூபாயோட 2000 சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த நட ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. சில பேருக்கு இன்னும் வரல. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் இன்னும் எங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னு சொன்னாங்க. அது என்ட்ரி ஆயிருக்கா என்னன்னு தெரியல. சில பேருக்கு ஆனா நிறைய பேருக்கு ஓஏபி பணம் வாங்குறவங்க அவங்களுக்கு எல்லாம் வரலன்னு தான் சொல்றாங்க. இது எல்லாருக்குமே வந்துச்சுன்னா இன்னும் பெனிஃபிட்ஸா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த கோடை காலத்துல 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அது எல்லா எல்லா இயரும் வருமா என்னன்னு தெரியல. இந்த 3 மாசத்துக்கு சேர்த்து 2 மாசம் அந்த கோடை காலத்துக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதுனால சேர்த்து 5000 ரூபாய் பணம் போட்டிருக்காங்க. அது இங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்துலதான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் இங்க உள்ளவங்க எல்லாரும். எல்லாம் விவசாய வேலைக்கு போறவங்க தான். இங்க யாருமே ரொம்ப படிச்சவங்களோ வெளியில போய் கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்களோ இங்க யாரும் கிடையாது. அவங்கவுங்க அன்னன்னைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும். அந்த சூழ்நிலையில இங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த 5000 ரூபாய் காசு அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. இந்த 5000 ரூபாயில 2000 ரூபாய் கோடை காலத்துக்காக சிறப்பு பணமா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது ஏன் இப்படி செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை எலெக்ஷன் வருது, ஓட்டுக்காக லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால இது கொஞ்சம் அப்பட்டமா தெரியுது. இந்த 2000 ரூபாங்கிறது எப்போதும் அப்புறம் இது அடுத்த வருஷம் வரைக்கும் கண்டினியூ ஆகுமா என்னங்கிறதும் சரியா தெரியல. மக்கள் குரல் பகுதியில் திருவிடைமருதூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.